எந்த ஒரு மனுஷனையும் நம்ம முழுமையாக கணிக்க முடியாது. ஹாய் ஹலோ வணக்கம், ஐ எம் திவ்யா பாரதி. ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் எப்போவுமே ரொம்ப அழகாகவும் இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். ஆனால் அடுத்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டோம்னா ஒரு ஜாபுக்கு போனால் மட்டும்தான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு புரிய வரும். நம்மளுடைய லைஃப்பில் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு அது பாசிட்டிவாகவே அமையும். ஸோ நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் இன்னும் நமக்கு அதிகரிக்க தான் செய்யும். ரீசன் என்னென்னா, ஒரு தவறான பர்சன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா அவன் பட்ட தப்புக்கெல்லாம் நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டியது. அளவுக்கு உங்களை சுற்றி ஹாப்பியான சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பிளேஸில் மட்டும் நீங்கள் இருக்க பாருங்கள். செகண்ட் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், யாரையும் முழுசாக ரொம்ப நல்லவங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் கூட ஜாப்ல இருக்கும்போது அவங்க நல்லவங்களா இருக்காங்க, பட் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. ஸோ நல்லவங்க நினச்சி அவங்க பர்சனல் லைஃப்பை நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்க முடியாத பல தவறுதலும் இருக்கும். ஸோ உங்கள் லைஃபுக்கு எப்போவுமே நீங்கள் மட்டும்தான், அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான்.